பர்த்டேக்கு உனக்கு என்ன விஷ் பண்ணுமா இல்ல நான் கலாய்க்கணுமா? ஸோ அதுல நீங்க தெளிவா இருங்க. உங்களுக்கு விஷ் பண்ணணும்னா நல்ல போட்டோ போட்டு விஷ் பண்ணுங்க. கலாய்க்கணும்னா விஷ் பண்ணாதீங்க. உங்களை கலாய்க்க சொல்லி கேட்கவே இல்லை. இதுல சிலவங்க இருக்காங்க, அவங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு 4-5 பேர் இருப்போம், யாருக்கு பர்த்டே எதுவுமே தெரியாது. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இதுல யாருக்கு பர்த்டே சொல்லுங்க. ரைட்ல இருக்கிற ஒரு பர்த்டேவா இல்ல மிடில் இருக்கிற ஒரு பர்த்டேவா இல்ல லெஃப்ட்ல இருக்கிற ஒரு பர்த்டேவா? குழம்புதுல யாருக்கு பிறந்த நாள்னே தெரியாது. பிறந்த நாள் யூ வாண்ட் டு விஷ், எங்களை தனியா போட்டு விஷ் பண்ணுங்க. இல்லாட்டி டெக்ஸ்ட்ல போட்டு முடிச்சிருங்க. சொல்லுவீங்களா எப்படி சூப்பரா இருக்கிறனா? தெரியுங்க, ஸ்டைல் தான். நான் சொல்லுவாங்க, எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டைலா இருக்காரு. உங்களுக்கு அப்படி எதனா போட்டோஸ் வேணும்னா கேளுங்க. அதுலயே ஒரு சில ரகம் இருக்கு. இந்த பழைய போட்டோ போடுறது, ஐம் குரோன் கிட், பழைய போட்டோலாம் வேணாம், அதை நான் போட விரும்பல. போட்டா நீங்க கலாய்ப்பீங்க. அதனால நான் போடல. இந்த பழைய போட்டோ போடுறது, இந்த மணி ஆட்டிட்டு இருக்க மாதிரி போட்டோஸ் போடுறது, இதெல்லாம் வேணாம். அப்புறம் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். தெலுங்குல தேங்க்ஸ், மலையாளத்துல தேங்க்ஸ்.